ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூக்கான போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 21/5/2025 அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 27/5/2025 25/6/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 29/6/2025 17/2025 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 4/8/2025 10/8/2025 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னமான போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு வாட்டர் சப்ளை மற்றும் ட்ரைனேஜ் போர்ட்லேருந்து ஒரு வேக்கன்சி. ஜூனியர் பிளானர் கேட்டிருக்காங்க 30 வேக்கன்சி. இது வந்து பார்த்தா சிஎம்டிஏ டிபார்ட்மெண்ட்லேருந்து. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க சிவில் எலக்ட்ரிக்கல் சிவிலில். அசிஸ்டன்ட் ஸ்தபதி கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நிறையா வந்து பார்த்தா அசிஸ்டன்ட்கான பதவி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. லைப்ரரியன் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல பதவிகள். டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க தமிழ் செல்ல. சிஸ்டம் மேனேஜர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சீனியர் அக்கௌண்டன்ட் போன்ற பல பதவிகள் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 47 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 615 வேக்கன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதேமாரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓசி கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த பதவிக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பதவிக்கு 32 வயசு. பர்சன் வித் டிஃப்ரெண்ட்டி 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸர்வீஸ்மேன் அந்த மாதிரி 1 by 1 வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் ஓசி கேட்டகரி எந்தமான வேக்கன்சி எந்தமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ சிஸ்டம் மேனேஜர்னா 35 வயசு மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1னா 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க, கீழே இருக்க இந்த பதவி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க பதவிகளுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்க்கு. கீழே இருக்க பாருங்கள் இந்த பதவிகள். அதாவது 41 to 47 இந்த பதவி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பதவிக்கு மட்டும் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அதாவது பிசி முஸ்லீம் அவங்களாம் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மீதி எல்லா பதவிக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 40 சம்திங் கிட்ட பதவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக வந்து ரெஃபர் பண்ண பாருங்கள். கல்வி தகுதி என்ன அப்படின்றத. இப்போது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில்னால் நீங்கள் வந்து பார்த்தா டிகிரியில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதேமாரி இந்த சிவில் பொறுத்த வரைக்கும் பிஇ டிகிரியில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது செக்ஷன் ஏ மற்றும் செக்ஷன் பியை வந்து பார்த்தா இன்ஜினியரிங்காக இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் சிவில் கேட்டிருக்காங்க. எல்லாமே அசிஸ்டன்ட் சிவில் வருதுன்னா அதிகபட்சமாக பிஇ பிடெக்கில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக வந்து பார்த்தா எக்கச்சக்கமாக அசிஸ்டன்ட் பதவி கொடுத்துருக்காங்க சிவிலேருந்து. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் டிகிரியின் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னுரிமை யாரை கொடுக்குறாங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அதேமாரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பிஇயில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கலான எல்லா பதவிக்குமே பிஇ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஇயில் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிஸ்டம் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் பிஇபி அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் டிகிரி டெக்னாலஜி அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜூனியர் பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இன் டவுன் மற்றும் கண்ட்ரி பிளானிங் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க, அல்லது பிடெக்கில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, லைப்ரரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லைப்ரரியன் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா மஸ்ட்டு போசஸ் டிகிரி எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்க. எதுலனா வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமேட்டிக்ஸ் டிகிரியில் ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், அல்லது எம்எஸ்சி டிகிரி முடிச்சுட்டு கீழே சொல்லியிருக்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க. டிகிரின்னு வந்து பார்த்தா மேத்தமேட்டிக் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமேட்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது அப்ளைடு அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க பதவிக்கும் அதே மாதிரி தான். ரிசர்ச் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கேட்டிருக்காங்க. எங்கே இருந்துன்னா எக்கனாமிக் அல்லது எக்காமெட்ரிக் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்லேருந்து கேட்டிருக்காங்க. பிஇ மைனிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். மைனிங் இன்ஜினியருக்கு பிஇ மைனிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ப்ராஜெக்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன் மைனிங் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் அதேமாரி கல்வி தகுதி தான். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் கீழே கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் சதபதி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் முடித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் மஸ்ட் போசஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ் அந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் ஆல்சோ லா டிகிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷரிஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது எம்எஸ்சி இன் ஜுவாலஜி அல்லது மெரைன் பயாலஜி காஸ்டல் ஆக்வாகல்ச்சர் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி பல பதவிகள் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்லேட்டரை கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் கெமிஸ்ட் கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றா. கம்யூனிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 47 பதவி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவியாக தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இதாங்க உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். அதாவது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் மற்றும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இந்த பதவியை தவிர்த்து மீதி இருக்க எல்லா பதவிக்குமே எந்தமான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போதுன்னா, முதல்ல பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு 100 கொஷினும், பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷினும், பார்ட் சியில் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டிஸ் 25 கொஷினும் கேட்குறாங்க. இது வந்து பேப்பர் 1. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்த சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி பிஜியில் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்கும். அது ஒரு 200 மதிப்பெண். டோட்டலாக 450 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்னலாம் வரும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டரை போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்க போது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அந்த டிகிரி சேனல்லேருந்து கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி தான், எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இதுதான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். சிலபஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். 650 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கான கல்வி தகுதி கரெக்டாக இருக்கா இல்லையா, ஒவ்வொரு பதவிக்கான கல்வி தகுதியை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மூலமாக. 27ஆம் தேதி முதல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.